பிரியமான தெய்வ ஜனங்களே, இந்த காலை நேரத்தில் கூட உங்களோடு ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலிருந்து தைரியமாயிருங்கள், தாய்மார்களே தைரியமாயிருங்கள் என்ற ஒரு தலைப்பில் உங்களோடு ஒரு சில காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விருக்கின்றேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே கூட இந்த சத்தியத்துக்கு போகும் பொழுது ஒரு கதையோடு நான் இந்த நாளிலுடைய சத்தியத்தை ஆரம்பிக்க ஆசைப்படுகின்றேன். I would like to start the sermon with a story. பிரியமானவர்களே, ஒரு ஊர்ல ஒரு மெய்ப்பர் இருந்தாரு. அந்த மெய்ப்பருக்கு 15 ஆடுகள் இருந்தது. 15 செம்மறி ஆடுகள் இருந்ததை நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த மெய்ப்பரானவர் இந்த ஒவ்வொரு மந்தைகளுக்கும் அன்றாடம் அந்த 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 ஆடுகளுக்கு தேவையான ஒவ்வொரு ஆகாரத்தை, தண்ணீரை மேய்ச்சலுக்கு கொண்டு சென்று மறுபடியுமாக அதனுடைய கண்டாங் பிரி கம்பிங் கொண்டு கரெக்டாக கொண்டு வந்துடுவார். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் தவறாக அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை செய்து வந்தவர் அவராக இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் அவரிடத்துல காணப்பட்ட ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், தெய்வ ஜனங்களே, அந்த கண்டாங் கம்பிங் ரொம்ப சேஃபான ஒரு கண்டாங் கம்பிங். ஏன்னா யாரும் உள்ளுக்கு வராம எந்த ஒரு ஆபத்தும் இவர்களுக்கு நேரிடாம இருக்கணும், ஆடு கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா பொறுப்பாக எல்லா காரியத்தையும் செய்து வந்தவர் இவராக இருந்ததை நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது 15 ஆடுல காலையில அந்த கண்டாங் கம்பிங்க்கு மேய்ச்சலுக்கு கொண்டு போதவனுக்கு பார்க்கறாரு. 14 ஆடு தான் இருக்கு, ஒரு ஆடு இஸ் மிஸ்ஸிங். Satu kambing telah hilang. Gembalanya tanya biri-biri, mana satu biri-biri kambing apa jadi கேட்கிறாரு. எல்லா ஆடும் அமைதியாவே இருந்துச்சான். எல்லா ஆடும் அமைதியா இருந்துச்சான். ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு, since there was no response, he just go ahead with this activity. அவருடைய அன்றாட வேலைக்காக, பொறுப்புக்காக அவர் கடந்து போனார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி போய்கொண்டே இருக்கும் பொழுது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆடு குறைஞ்சிக்கிட்டே வந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆடும் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. ஃபைனலி 15 இருந்த இடத்துல அந்த ஆடுல 2 ஆடு தான் இருந்துச்சா. 15 இருந்த இடத்துல ஆடு 2 ஆடு தான் இருந்துச்சா. ஸோ as usual அந்த மேய்ப்பர் அந்த 2 ஆட்டை சரி, ஏன்னா அவரு மேய்ச்சலுக்கு கொண்டு போகணுமே, சாப்பாடு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், கொண்டு போறாராம். அவர் கொண்டு போவதற்கு முன்னுக்கு ஒரு சத்தம் வந்தது. There was a voice. He heard a voice from these 2 sheep. இந்த 2 மந்தையிலிருந்து மத்தியிலிருந்து அந்த இருந்த 2 மந்தையிலிருந்து ஒரு சத்தம் வந்தது. சத்தம் வரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த 2 ஆடுல ஒரு ஆடு பேசிச்சான். என்ன தெரியுமா சொன்னிச்சான்? வெயிட் பண்ணுங்க, போவாதீங்கன்னு சொல்லி சொன்னிச்சான். அவர் யோசிக்கிறார், என்னடா இத்தனை நாள் அமைதியா இருந்தது, இன்னைக்கு சத்தம் வருத. அதுல ஒரு ஆடு சொன்னிச்சான், ப்ளீஸ் டோன்ட் லீவ் மீ அலோன், வெயிட் ஃபார் மீ, வெயிட் ஃபார் மீ. அப்ப அந்த மேய்ப்பர் அந்த மந்தை கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டார். அந்த மந்தை கிட்ட கேட்க ஆரம்பிச்சார். மேய்ச்சலுக்கெல்லாம் போயிட்டு அந்த அவர் மறுபடியும் அவர் வீட்டுக்கு போகும்போது அந்த ராத்திரி நேரத்தில் அந்த சொன்னிச்சான், நீங்க என்னை விட்டு போயிடாதீங்க, நீங்க என்னை விட்டு போனீங்க, நாளைக்கு நீங்க வரும்போது நான் இருக்க மாட்டேன். I will not be around tomorrow morning if you leave me now. அவர் உடனே கேட்டாராம், ஏன் நீ பயப்படுற, ஏன் நீ நிக்க சொல்றன்னு சொல்லி கேட்கும்போது, இத்தனை நாளா நீங்க தேடுன இந்த 15 ஆடு குறைஞ்சி போனதுக்கு காரணம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆடை சாப்பிட்டது ஒரு நரி. அப்ப அவர் கேட்டாரு, நரி எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டாரு. நரி எங்க தெரியுமா இருந்துச்சு? அந்த 15 ஆடுல அந்த 15 ஆடுல
நரி எங்க இருக்கு பாருங்க. அப்ப அந்த ஆடு சொன்னிச்சான், இது ஒவ்வொரு நாளும் அதை சாப்பிட்டு 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 என்ன பண்ணுச்சு, அந்த அது ஆட்டினுடைய தோல் எடுத்து அது மேல போட்டுக்கிட்டு அதுவும் ஒரு ஆடாக நடிச்சு கொண்டு வாழ்ந்து வந்துச்சான். அது ஒரு ஆடாக நடிச்சு கொண்டு வாழ்ந்து வந்துச்சு. இது யாருமே இந்த ஆடு சொல்லாம இருந்ததை பார்க்கலாம். அப்போ அவர் அந்த மேய்ப்பர் கேட்டாராம், இதை நீ ஆரம்பத்திலேயே சொல்லலன்னு சொல்லி கேட்டாராம். நீ ஏன் அது ஆரம்பத்திலே சொல்லல? அது சொன்னிச்சான், நான் வாயை திறந்தனா எனக்கு வாயை திறக்கிறதுக்கு என்ன, அது பயம். என் வாழ்க்கையில் என்ன இருந்தது, பயம் இருந்தது. நான் சொல்லி இருந்தேன்னா இந்த ஆடு ஏதாவது செஞ்சிருமா, சாரி இந்த இது என்னையும் சாப்பிட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயம். ஓகே, பயம் வந்தது. ஸோ அதனால இது நான் சொல்லாம இருந்தேன். ஓகே, அதே சமயத்தில் என்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல இருந்தேன்னு சொல்லிட்டு இவ சொன்னாராம். அப்போ அவர் உடனே என்ன பண்ணார்னா, அந்த நதியை உடனே காப்பாற்ற, இந்த இருக்கிற காப்பாற்றுக்கு அடிச்சாராம். அது ஓட ஆரம்பிச்சு, ஆனால் அதை அடிச்சு படுக்க வச்சுட்டார். ஓகே, அவர் சொல்லியிருந்தாருன்னா, அவர் என்ன சொன்னார்னா, நீ ஆரம்பத்திலே உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னா நான் மொத்தம் 14 ஆடை நான் இழந்திருக்க மாட்டேன். இல்லை, நீ தைரியம் இல்லாமல் தைரியத்தோடு சொல்லியிருந்தீங்கன்னா நான் இந்த மற்ற ஆடுலாம் நான் இழந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாராம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த நரி இந்த இருந்த ஒரே ஒரு ஆடு என்ன காரியத்தை செஞ்சுன்னு சொல்லி பார்க்கும்போது இவனால் ஒன்றும் செய்ய முடியல. He lost everything. Okay, he lost the another 14 sheep. 14 ஆடு அவர் என்ன செஞ்சிட்டாரு, இறந்துட்டார். Okay, he lost. இந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது இந்த ஆடு கிட்ட இருந்த ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பயம். பயம் தான் என்ன செஞ்சிருக்கிறது, அந்த ஆட்டை கண்ட்ரோல் பண்ணி வைத்திருக்கிறது. பயம் தான் என்ன பண்ணிருக்குது, அந்த ஆடு மற்ற 14 ஆடை காப்பாற்ற முடியாம போயிருச்சு. இல்ல, பயம் தான் என்ன பண்ணிருக்குது, உண்மையை எடுத்து எஜமானுக்கிட்ட சொல்ல முடியாம போயிருந்த ஒரு காரியமா இருக்கிறத பார்க்கலாம். பிரியமானவர்களே, இன்று பயமானது நம்முடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளுக்குள்ள நம்மை வழிநடத்தி கொண்டு போகிறதை பார்க்கலாம். The fear can lead a person, ஒரு நபரை வழிநடத்த முடியும். ஆனால் at the same time the person also can overcome the fear. அதே சமயத்துல ஒரு நபரால அந்த தனக்குள்ள காணப்படுகிறதான பயத்தை மேற்கொள்ளவும் முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல I'm not talking about fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுறதை குறித்து நான் பேசல. ஓகே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயம், அதன் அடிப்படையில் நாம் வாசிக்க கேட்ட ஏசாயா 43 அதிகாரம் 1வது வசனத்துல வசனம் எதை கொடுத்து பேசுகிறது என்றால், பயப்படாதே, பயப்படாதே, do not fear. தாய்மார்களே, டிஎம்சி பிஜே தாய்மார்களே, பயப்படாதிருங்கள், தைரியமாயிருங்கள், தைரியமாயிருங்கள். ஆண்டவர் இந்த கால நேரத்தில் ஒவ்வொரு தாய்மார்களையும் உற்சாகப்படுத்துகிறார். The Lord is encouraging all of you to be couraged. ஆண்டவர் அதே சமயத்தில் உங்களை ஊக்குவிக்கவும் ஆசைப்படுகிறார். The same time the Lord would like to motivate all of you to come out from the box of fear. பயம் என்ற காரியத்திலிருந்து வெளியே வருகிறதுக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை ஊக்குவித்து உங்களை வழிநடத்த உங்களை ஆசீர்வதிக்கிறார். பிரியமான தேவஜனங்களே, the resources, the guidance, the blessing of God always there to overcome our fear. ஆண்டவருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய வழிநடத்துதல், வழிகாட்டி எப்போதுமே பயத்தை மேற்கொள்ளுகிறதற்கு எப்போதுமே இருக்கிறது. ஆனா அதை பெற்றுக்கொண்டு, அதை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு நாம் பயத்தை மேற்கொள்ள வேண்டும். தாயாராக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில பல காரியத்தை குறித்து பயம் இருக்கலாம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கலாம், பிள்ளைகளுடைய கல்வியை குறித்து பயம் இருக்கலாம், குடும்பத்தில் நடக்கிற காரியத்தை குறித்து பயம் இருக்கலாம். இந்த பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தும் பொழுது ஒரு காரியம் எனக்குள்ள வந்தது. You as a mother, you are playing the role of mediator. தாயா இருக்கிற நீங்க குடும்பத்தில் ஒரு நடுவராக இருக்கிறீங்க, மீடியேட்டர். நடுவர்னா யாருன்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய கணவருக்கும் அல்லது உங்க வீட்டில் இருக்கிற மூத்தவங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நடுவராக இருக்கிறீங்க. Am I making sense? Mothers, இல்ல, you have to listen to your child. At the same time
You also have to listen to your husband, the eldest in the family. At the end, do you want to please whom? At the end, do you want to please whom? Or how do you want to face this challenge? இந்த சவாலை எப்படி நீங்க மேற்கொள்ளுகிறீங்க? என்ன கையாளுகிறீங்க? எப்படி கையாளுகிறீங்க? I can understand it's not easy. I as a male, I can understand your feelings. ஏன்னா இன்னொரு காரியம், அநேக தாய்மார்கள் இந்த பயத்தினால you are going through stress, மன அழுத்தத்துக்குள்ள நீங்க கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை ஆயத்தப்படுத்தும் போது எனக்குள்ள வந்த ஒரு சில காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்ம சர்ச் வந்து ஒரு மிக்ஸ் குரூப் ஆஃப் பீப்புள். மிக்ஸ் குரூப்னு என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து ஏர்பன் கான்டெக்ட்ல இருந்து வந்திருக்கிறோம், ரூரல் கான்டெக்ட்ல இருந்து வந்த ஜனக்கூட்டமாக இருக்கிறோம். ஏர்பன் கான்டெக்ட்னா பட்டணத்துல இருந்து அந்த டவுன்ஷிப் கான்செப்ட்ல பிறந்து வளர்ந்து வந்தவர்கள். சரிங்களா? ரூரல் கான்டெக்ட் சொல்லி பார்க்கும்போது இந்த கிராமப்புறம், இந்த தோட்டப்புறம், கிராமம், கம்போங். பிகாஸ் கம்போங் ஸ்ரீமஞ்சா வந்து ஒரு காலத்துல இது கம்போங் தான். கம்போங் பீனாங் இல்ல கம்போங் முனியாண்டி எல்லாமே இங்கதான் இருக்குது. இந்த பின்னணியை வைத்து பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருமே பாருங்க, ஒரு மிக்ஸ் தாயாராக நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. your background, your situations, நீங்க வளர்ந்து வந்த முறைமைகள் எல்லாமே இந்த சூழ்நிலை இருக்கிறது. ஆனா நம்முடைய ஆண்டவர் ஒருத்தர் தான். அல்லேலூயா. நம்முடைய கடவுளுடைய வழிமுறைகள் ஒண்ணுதான். அல்லேலூயா. இந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய பிள்ளைகளுடைய லெவலே வேற லெவலா இருக்குது. இல்ல, நம்முடைய பிள்ளைகளுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஹை லெவலாக இருக்கிறது. இல்ல, நம்முடைய பிள்ளைகளுடைய காரியமானது ரொம்ப எதிர்பார்ப்பான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில அநேக தாய்மார்களுக்குள்ள காணப்படுகிறது பயம். எப்படி இந்த பயத்தை மேற்கொள்ள போறோம்? எப்படி பயத்தை மேற்கொள்ள போறீங்க? பாருங்கள், நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களை எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய தெய்வீக கரம் எங்களை தாங்கட்டும். அப்பா, உம்முடைய வார்த்தையின் மூலமாக இங்க வந்திருக்கிற அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மாரோடு பேச நான் ஜெபிக்கிறேன். சத்திய வசனத்தை நீங்க அனுப்புங்க. நீர்தான் ஒவ்வொருடும் பேசி, நீர்தான் ஒவ்வொருடைய இடைப்பட நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். Father, I would like to humble and commit myself unto your hand. Father, you please hide me behind the cross of Christ. And Lord, you please reveal yourself. I also like to commit the congregation here. Father, you please help them to understand the message, the word clearly. Therefore, Lord, you please touch their mind and heart and ears to be transformed, to hear, to give concentration to your word. ஆண்டவர் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முதலாவது காரியமாக பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். 1 Samuel chapter 2 verse 19. அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பழியை செலுத்துவதற்காக தன் புருஷனோட கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். பிரியமான தேவஜனங்களே, இந்த பகுதி நமக்கு எல்லாருக்கும் நம்ம ஃபேமிலியான டெக்ஸ்ட் தான். இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேமிலி டெக்ஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அன்னாளை குறித்து பேசப்படுகிற ஒரு பகுதி. அன்னாள் குழந்தை இல்லாமல் இருக்கும் பொழுது அவள் தேவனிடத்துல பிரார்த்தனை செய்தாள். தேவன் அவளுடைய ஜெபத்தை கேட்டார். ஜெபத்தை கேட்டு அன்னாளுக்கு ஆண் பிள்ளை சாமுவேலை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டதுனால அன்னாள் ஆண்டவரிடத்துல ஒரு ஒப்பந்தம் செய்றார். தன்னுடைய மகனை என்ன செய்றாரு? நீங்க கொடுத்தீங்க, நான் உங்களுக்கே திரும்பி கொடுக்கிறேன். இல்ல, she gave back the son to God. ஆண்டவருடைய ஆலயத்தில் சேவிக்கிறதுக்கு அண்ணல்ல செஞ்சா தன்னுடைய மகனை ஆண்டவருக்கே கொடுத்திருக்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க, how Hannah has exercised her promise. எப்படி இவள் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை, ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை பிரியமான தேவஜனங்களே அவள் எக்ஸசைஸ் செய்து வந்தாள், கையாண்டு வந்தாள். 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் பார்க்கும் பொழுது வருடத்திற்கு ஒரு முறை அவள் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றார். தன்னுடைய மகனை போய் சந்திக்க போறா.
மகனை சந்தித்து மகனுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் விசேஷமாக அந்த பகுதியில் பார்க்கும்போது தன்னோட மகனை ஆசீர்வதிக்கிற ஒரு காரியமா இருக்கிறத பார்க்கலாம். அன்பான தேவ ஜனங்களே, தன்னுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினது மூலமாக ஏலி என்ன செய்றாருங்க? கிடைச்சது ஒரே ஒரு பிள்ளை, கிடைச்சதையும் கொடுத்துட்டா. ஆனா ஏலி என்ன செய்றாரு? ஏலி prayed for Hannah and her husband. நீங்கள் அந்த பகுதியை படிக்கும் பொழுது ஏலி ஜெபித்தாருங்க. ஏலி ஜெபித்த பிறகு அன்னாளுக்கு இன்னொரு 5 குழந்தை கிடைச்சது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 20, 21 படிங்களேன். ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக. நல்லா கேளுங்க, ஏலி எப்படி ஜெபிக்கிறாரு? ஸ்திரீ இவள் தன்னுடைய மகனை இப்படியாக ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்ததுனால அவள் என்ன செய்றாருன்னா, அந்த ஒப்பு கொடுத்தலை விடாமுயற்சியாக தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் தவறாம செய்து வருகிறதுனால ஏலி என்ன ஜெபிக்கிறாரு? கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்பி போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமார்த்திகளையும் பெற்றால் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான். பாருங்க, 3 ஆம்பளை பிள்ளைங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க. அடிஷனல் பிளஸிங். என்ன பிளஸிங்? அடிஷனல் பிளஸிங். ஏன் ஏலி இது ஜெபிச்சாரு? அன்னாள் கொடுத்த வாக்க தவறாம செஞ்சுட்டு வந்தா இல்ல, அன்னாள் கொடுத்த வாக்க நிறைவேற்றினார். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காலை நேரத்தில் அன்பான தாய்மார்களே, நம்ம எல்லாரும் விசேஷமாக தாய்மார்களாக இருக்கிற நீங்கள் ஆண்டவருக்கு என்னென்ன வாக்குத்தத்தத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க? as a mother, you as a mother, what have you made a promise for your child to God? உங்களுடைய குழந்தைக்காக நீங்கள் ஆண்டவரிடத்துல வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர்களா? You must ask yourself. Or did you make any promise to God for the betterment of your family? As a mother, என்ன வாக்குத்தத்தம் ஆண்டவருக்கு கொடுத்தீங்க? நீங்க யோசிக்கணுங்க. அதை 2வது, அந்த காரியத்தை கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்களா? Did you fulfill your promise to God? Or what are the steps are you taking to fulfill your promise to God? ஆண்டவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த நீங்கள் அதை நிறைவேற்ற என்ன முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்களும் நான் இது ஆழமாக சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்களும் நானும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காரியத்தை குறித்து ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாம் என்னென்ன காரியங்களை கடவுளுக்கு நம்ம சொல்றோம், எப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை நம்ம ஏற்படுத்துகிறோம் இல்ல? சில நேரத்தில் பார்க்கும்பொழுது ஆண்டவரே நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன். ஆனா சூழ்நிலை மாறும் பொழுது கொடுத்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்றோம்? மறந்துடுறோம். அப்புறம் ஏங்க வாக்குத்தத்தத்தை கொடுக்கணும்? அப்படின்னா நம்மளோட இன்டென்ஷன் பாருங்க, our needs must be fulfilled, therefore we are making promise. Am I right? Am I right? ஆமாங்க, அதாங்க உண்மை. ஏன்னா நம்ம அந்த நேரத்தில் என்ன நம்ம மைண்ட்ல இருக்குது? நம்ம தேவை தான் இருக்குது. our needs are in the first place. Therefore kita hantam saja, Tuhan saya akan menunaikan janji-janji ini. நான் இந்த வாக்குத்தத்தத்தை நான் செய்கிறேன், இதை நான் செய்கிறேன்னு சொல்லிடுவோம். ஆனால் சூழ்நிலை மாறும் பொழுது இது இந்த இடத்துல பாருங்க, தாய்மார்கள் மாத்திரமல்ல, குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களும் சில நேரத்தில் செய்கிறோம்ல. ஆண்டவரே இந்த தம்பதியை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற காரியத்தை ஆசீர்வதிங்க, இல்லை இந்த குடும்பத்தில் இந்த மகளுக்கு ஒரு செழிப்பு கொடுங்க. You also part of the promise, but how are you fulfilling your promise? கடவுளிடத்தில் நாம் வாக்குத்தத்தம் கொடுப்போம் என்றால் நான் வாக்குத்தத்தை நிறைவேற்ற முடியும். ஏங்க பயம் வருது? Why there is a fear within us? Because of the guilt conscious. Am I right? பாவ குற்ற மனப்பான்மை இருக்கிறதுனால தான் என்ன வருது? பயம் வருதுல. ஏன்? செஞ்சு முடிக்கலையே, நிறைவேற்றலையே, ஐயோ சொல்லிட்டோமே செய்யலையே. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்றேனே, ஓகே,
இந்த வாரம் வந்து லாங் வீக்கெண்ட் வருது, மண்டே விசாக் டே. ஸோ அதனால் அம்மா நான் என்ன செய்கிறேன், சிக்கன் புக்காரா நான் வீட்டில் சமைக்கிறேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கலாம். ஓகே, சிக்கன் புக்காரா, சரிங்களா? ஆனால் அங்கே போகும் பொழுது, அந்த நாள் வரும் பொழுது, பப்ளிக் ஹாலிடே வரும்பொழுது ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருது, ஏதாவது சூழ்நிலை வந்துடுது, உங்களால் அந்த சிக்கன் புக்காராவை செஞ்சு கொடுக்க முடியல. எப்படி இருக்கும்? சொல்லிட்டேனே, பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டேனே, எதிர்பார்ப்பாங்களே, இல்லை ஹஸ்பண்ட சொல்லிட்டேனே, எதிர்பார்ப்பாங்களே, யோசிக்கிறோமா யோசிக்க மாட்டோமாங்க? என்ன காரணம்? we are the one made the promise. பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காலை நேரத்தில் நாம் பயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நம்மளுடைய மெக்கானிசம் மாற வேண்டும். If you want to overcome your fear upon your children, your lifestyle must be changed. It must be changed by yourself. Remember, recall your promises. நீங்க ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுங்கள். வாசிக்க கேட்போம் டியூட்டரோனமி, உபாகமம் 23:21. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகும். பிரியமான இந்த இடத்துல பாருங்க, கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றாட்டி அது ஆண்டவருக்கு முன்பதாக பாவமா இருக்குது, தவறாக இருக்கிறது. கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுங்க. அநேக நேரத்தில் இந்த பெண் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த பெண் உயர்த்தப்படணும்னு சொல்லி ஜெபிப்போம். ஆனால் குழந்தை வந்த பிறகு ஐயோ இது ஆயிடுச்சு, இந்த சூழ்நிலை ஆயிடுச்சு, செலவாயிடுச்சு, மேனேஜ் பண்ண முடியல, இதை பண்ண முடியல. ஈவன் ஒரு சில பேர்னால இன்னைக்கு சேர்ச்சிக்கே வர முடியல. ஏன்? குழந்தைனால. Put the blame on whom? BABY. ஆனால் அந்த BABY கேட்டது யாருங்க? Church, am I making sense? அதே போலதான் மற்ற ஆசீர்வாதமும். ஆண்டவரே, எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கையா இருந்தா, என் வாழ்க்கையில் இந்த தேவைகளை பூர்த்தி செய்யப்பட்டா என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆனா எல்லாம் வந்த பிறகு டைம் இல்லாம போயிருது, மேனேஜ் பண்ண முடியல. அன்பான தெய்வ ஜனங்களே, விசேஷமாக தாய்மார்களே, நம்மளுடைய யோசனைகள் மாறலாம், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறலாம். ஆண்டவர் மாறலை. அல்லேலூயா. கடவுள் மாறல. அல்லேலூயா. God is not changed. He is still the same forever. ஆண்டவர் எப்போதும் மாறவே மாட்டார். அவர் எப்போதும் அப்படிதான் இருக்கிறார். மனுஷனா இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்றோம்? மாறுறோம். முதலாவது காரியம், பயத்தை மேற்கொள்ளணும்னா கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுங்க. I would like to encourage all the mothers, please recall your promises. Please recall your promises. Number 2, லூக்கா 2:49. Luke chapter 2 verse 49. அதற்கு அவர், நீங்களே என்னை தேடினீர்கள், என் பிதாவு கர்த்தவையில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். இரண்டாவது காரியமா பாருங்க பிரியமான தேவ ஜனங்களே, ஒவ்வொரு தாய்மார்களும் நம்முடைய பிள்ளைகளை எந்த ரீதியில வழி நடத்துகிறோம்? நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளை எந்த காரியத்துக்குள்ள வழி நடத்துகிறோம் என்று சொல்லி யோசிக்க வேண்டும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இயேசு 12 வயதாக இருக்கும் பொழுது இயேசு தன்னுடைய அப்பா பேரண்ட்ஸ் ஜோசப் மேரி என்ன செய்றாங்க? எருசலேமுக்கு பண்டிகைக்காக போறாங்க. பண்டிகைக்காக போயிட்டு பண்டிகைலாம் முடிச்சுட்டு வீடு திரும்பும் பொழுது இயேசுவை காணோம். இயேசு வரல. he stay back there. he stay back in Jerusalem. சரிங்களா? ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க? அவர் அந்த எருசலேம் அந்த பவனியில் அவர் வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க போன பிறகு தேடுறாங்க, இயேசுவை காணோம். அப்படியே அவங்களோட வழியில ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டு வராங்க. கடைசியில் எங்க வந்துட்டாங்க? எருசலேமுக்கே வந்துட்டாங்க. The parents came back to Jerusalem and they found Jesus in temple. அவர் எங்க இருந்தாரு? ஆலயத்தில் இருந்தார். அவர் ஆலயத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? பிரியமான தேவ ஜனங்களே, தேவனுடைய வார்த்தையை போதித்து கொண்டிருந்தார். ஆண்டவருடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தார். ஜனங்களுக்கு சத்திய வசனத்தை விளக்கி சொல்லி கொண்டிருந்த பார்க்கலாம். படிங்க 2:49. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள், என் பிதாவு கர்த்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார்.
48 படிங்க. தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். ஓகே, வசனம் 47 நீங்க படிச்சீங்க என்றால் அவர் அந்த தெய்வ வார்த்தைகளை குறித்து அவர் கொடுத்த பதில்கள் எல்லா காரியத்தை குறித்து கேட்டவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஓகே, இந்த இடத்துல பாருங்க, இயேசு தன்னுடைய அழைப்புல தன்னோட டைரக்ஷன்ல தெளிவாக தான் இருந்தார். ஜீசஸ் வாஸ் கிளியர் ஆன் ஹிஸ் டைரக்ஷன். ஓகே, ஜீசஸ் வாஸ் கிளியர் on his identity as the son of God. Okay, and he also stood firm, took a right decision to share the word. He understood his calling. எத்தனை வயசுல? 12 வயசுல. எத்தனை வயசுல? 12 வயசுல. அப்பனா அவர் யாருன்னு சொல்லி நன்றாக அவர் தெளிவாக தான் இருந்தார். இந்த இடத்துல பாருங்க, நீங்க பைபிளை வாசிப்பீர்கள் என்றால் மேரி தன்னிடத்துல சொல்லுகிற ஒரு காரியமா இருக்கிறத பார்க்கலாம். ஆனா மேரி இயேசுவினுடைய அழைப்பு ஐடென்டிட்டியை புரிந்து கொள்ள முடியாம இருந்ததை நம்ம பார்க்கலாம். அவங்க தேடிட்டு எங்க போனோம், 3 பேர் போனோமே, 2 பேரோட இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு இயேசுவை காணாதனால என்ன ஆயிடுச்சு? அவங்க மனசு கவலைப்பட்டுருச்சு. இல்ல, அவங்க மனசு கவலைப்பட்டுச்சு. அதனால பாருங்க, அவ்வளவு தூரம் தேடிட்டு வராங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? நான் இருக்க வேண்டிய இடத்துல தான் நான் இருக்கிறேன், நான் சரியான டைரக்ஷன் தான் போறேன்னு சொல்லி இந்த இடத்துல போகிறத பார்க்கலாம். சரி, இந்த காரியத்தை வந்து அன்பான தாய்மார்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது கஷ்டமான சூழ்நிலையில, கவலையான போராட்டமான சூழ்நிலையில எப்படி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறீர்கள்? இன்னைக்கு வீட்டில் ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடுன்னு வச்சுக்கோமே. அந்த கருத்து வேறுபாடுல உங்களோட பிள்ளைகளை எப்படி நீங்க வழி நடத்துகிறீங்க? என்ன சொல்றீங்க? எப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்குறீங்க? நம்ம பிள்ளைகளை ஜெபிக்க சொல்றோமா? நம்ம பிள்ளைகளை பைபிள் எடுத்து வாசின்னு சொல்லி சொல்றோமா? அல்லது அந்த சூழ்நிலை அப்படிதான், கொஞ்ச நேரம் அப்படியே இதா இருக்கும், அப்புறம் அப்படியே அமைதியாயிரும், விட்டு. அல்லது கொஞ்ச நேரம் நல்லா கொஞ்சம் படுத்து தூங்கு, சரியாயிரும். அல்லது நல்ல ஒரு மூவிக்கு போயிட்டு வா, சரியாயிரும். இங்க போயிட்டு வா, அங்க போயிட்டு வா, சரியாயிரும் அப்படின்னு சொல்றோமா? அந்த ப்ராப்ளமை ரிசால்வ் பண்ற கடவுளுக்கு நேராக நம்ம கைட் பண்றோமாங்க? இதெல்லாம் செய்யறது தப்பு நான் சொல்லலை. ஓகே, ரெஸ்ட் பண்றது, ஒரு கப் ஆஃப் டீ கட்டிங் குடிக்கிறது, அதெல்லாம் நல்லது. ஓகே, சைக்காலஜி பிரகாரம் நல்லது, நான் தப்பேன்னு சொல்லல. ஆனா எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஒரு ஆவிக்குரிய தாயா இருக்கிறவர்கள் நீங்கள் எந்த காரியத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்? Do you really leading your child towards Christ to understand the situations? அல்லது அவங்களை அமைதிப்படுத்துகிறதுக்காக இல்லையா அது அப்படித்தான் ஐயா சொல்லிட்டு சொல்றோமா? மத்தேயு 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இயேசு சொல்றாரு, சிறு பிள்ளைகள் இடத்துல வருகிறதுக்கு தடை செய்யாதிருங்கள். தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளைகளை நீங்க தான் வழி நடத்தணும். ஏன் தெரியுமா? இப்ப அந்த மாதிரி ஒரு அஸ்திபாரத்தை போட்டாதான் ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஒன்று வாழ்க்கை வரும்போது அவங்க ஒன்னாவது கடவுளை தேடுவாங்க, அவங்க ஒன்னாவது தேவ வசனத்தை தேடுவாங்க, அவங்க ஒன்னாவது தன்னுடைய வாழ்க்கையில கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆவிக்குரிய வழிமுறைகளை தேடுவாங்க, பிரச்சனைகள் தீர்வு காணுகிறதுக்கு. அல்லது என்ன நடக்கும்? அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? உலக பிரகாரமான வாழ்க்கையில தான் போவோம், உலக பிரகாரமான வாழ்க்கையில தான் போவோம். Mothers, do you want to overcome your fear in your life? Lead your child into Christ. Please be reminded that the Lord has awarded you, honored you as a spiritual mother in your family. ஆண்டவர் உங்களை ஆவிக்குரிய தாயாராக வைத்திருக்கிறாரே தவிர வேற எந்த ஒரு ஸ்தானத்தையும் கொடுக்கலங்க.
இன்னைக்கு என்ன நடந்தாலும் எத்தனை பேருங்க, எத்தனை சதவீதம் வந்து நான் பிள்ளைங்களை ஜெபிக்க சொல்வேன், பைபிள் படிக்க சொல்வேன்னு சொல்றோம் சொல்லுங்க. ஒரு மூவிக்கு போயிட்டு வாமா சரியாயிரும், ஒரு கொன்னேட்டை சாப்பிட்டு வாமா சரியாயிரும், எடுத்து நம்ம தானே சொல்றோம். நம்மளோட வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுங்க? கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி எஞ்சிரு, மைண்ட் ரெஸ்டோர் ஆயிரும். இயேசு பாதத்தில் உட்காந்து ஜெபிச்சு உனக்கு சமாதானத்தை பெற்றுக்கொண்டு சொல்றோமா? அப்ப அந்த இடத்துல பாருங்க, யாருங்க பிள்ளைங்களை கடவுள்கிட்ட போறதுக்கு சில நேரத்தில் தடையா இருக்கிறா? பிரியமான தேவ ஜனங்களே, நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு நீங்க விதைக்கிற விதை நாளைக்கு அவங்களுக்கு அது ஒரு பயிற்சியாக இருக்கும். ஜான் வெஸ்லியோட அம்மா சூசனா வெஸ்லி தன்னுடைய பிள்ளைகளை எப்படி தெரியுமா வளர்த்தாங்க? 2 காரியங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் முன்னுக்கு அவங்க பிள்ளைங்க எல்லாருமே என்ன தெரியுமா செய்யணும்? பைபிளை படிக்கணும். ஓகே, சங்கீத புஸ்தகத்தை வாசிக்கணும், பிளஸ் ஓல்ட் டெஸ்டமென்ட்ல ஒரு சாப்டர் படிக்கணும். 2வது பிரைவேட் ஜெபம் இருக்கணும். இது எப்ப நடக்குது? பிரேக்ஃபாஸ்ட் முன்னுக்கு. காலையில பசியாறதுக்கு முன்பதாக புரு காஃபி டீ கட்டிங் போடாததுக்கு முன்னாடி என்ன நடக்கணும்? சங்கீத புஸ்தகத்தை வாசிச்சிருக்கணும், பழைய ஏற்பாடுல ஒரு புத்தகத்தை வாசிச்சிருக்கணும், நீ தனியா உட்காந்து ஜெபிச்சிருக்கணும். அப்பதான் உனக்கு என்ன கிடைக்கும்? ஆம்லெட் கிடைக்கும். ஆம்லெட் பிளாக் பெப்பரோட. 2வது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு என்ன செய்யணும்? மறுபடியும் சங்கீத புத்தகத்தை வாசிக்கணும், புதிய ஏற்பாடுல இருந்து ஒரு அதிகாரத்தை படிக்கணும். சூசனா வெஸ்லி இப்படிதான் பிள்ளைங்களை நடத்தினாங்க. சூசனா வெஸ்லி ஜான் வெஸ்லியோட அம்மா. பிரியமான தேவ ஜனங்களே, அன்பான தாய்மார்களே, இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை உலக பிரகாரமான காரியத்தில் வழி நடத்திட்டோம். ஃபியூச்சர்ல அவங்களும் அப்படிதான் வாழ்வாங்க, உலக பிரகார வழிமுறையில் தான் போவாங்க. இன்னொரு காரியத்தை மறந்துட்டேன். நீ கொஞ்ச நேரம் என்ன செய்யா? யோகா செய்ய. யோகா அமைதி ஆயிரு. அமைதி ஆயிடுச்சுன்னா எல்லாம் நல்லா ஆயிரும். My dear beloved mothers, God has identified you as a spiritual mother. ஆண்டவர் இந்த கால நேரத்தில் உங்களை எல்லாரும் ஞாபகப்படுத்துறார். நீங்க ஒரு ஆவிக்குரிய தாய். உங்க பயத்தை நீங்க மேற்கொள்ளணும்னா you have to play your role as a spiritual mother. Then only you can give the spiritual direction. 3வது காரியமாக சீக்கிரம் போயிடுறேன். ஆதியாகமம் 27:8. ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். இந்த இடத்துல பாருங்க, இந்த வசனம் யாரை குறித்து பேசுகிறா? ரெபேக்காவை குறித்து பேசுகிறது. பிரியமனே, ரெபேக்கா என்ன காரியத்தை செய்தார் என்றால், தன்னுடைய மகனுக்கு ஒரு தவறான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறத பார்க்கலாம். ஓகே, ரெபேக்கா யாக்கோபுக்கு, ஜேக்கப்க்கு தவறான ஒரு வழிநடத்தலை கொடுக்கிறத பார்க்கலாம். ஓகே, ஐசாக் வந்து என்ன செஞ்சாரு? மூத்த மகனுக்கு என்ன செஞ்சாரு? வயசாயிருச்சியா, நான் அதனால நான் உன்னை பிளஸ் பண்ண போறேன், உன்னை ஆசீர்வதிக்க போறேன். ஓகே, நீங்க 27ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா அந்த கதை உங்களுக்கு தெரியும். ஓகே, உடனே அந்த இடத்துல என்ன நடக்குது? அப்பாவும் மகனும் பேசுறது அம்மா என்ன செய்றாங்க? ஒட்டு கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? ஒட்டு கேட்கிறாங்க. ஒட்டு கேட்டுட்டு என்ன செய்றாங்க? ஜேக்கப் கூப்பிடுறாங்க. ஜேக்கப், இங்கே வா, உங்க அப்பா வந்து உன்னை அண்ணன் ஆசீர்வதிக்க போறாரு. அவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்க அப்பாவுக்கு கொடுக்க போறாரு. சாரி, அண்ணனுக்கு. ஸோ உங்க அண்ணன் வந்து இப்போ எங்க போயிருக்காரு? வேட்டையாட போயிருக்காரு. அவர் வராங்காட்டியும் நீ போயிட்டு நான் சொல்றதெல்லாம் செய், நான் சொல்றதெல்லாம் செய். அவங்க அண்ணனை போல அவங்கள மாத்தினாரு இல்ல, எல்லாத்தையும் செய்ய சொன்னாங்க. இவரு என்ன செஞ்சாருங்க? செஞ்சிட்டாரு. செஞ்சு தன்னுடைய தகப்பன் முன்பதாக போயிட்டு என்ன பண்ணிட்டாரு? அவங்க அப்பா கேட்டாரு. அவங்க அப்பா கேட்டாரு. அவனு என்ன சொல்லிட்டான்? ஆமா சாமி போட்டாரு. ஆமா, நான் தான் உங்க மூத்த மவன் சொன்னாரா இல்லையா? அவங்க அப்பாவை என்ன பண்ணிட்டாரு? நம்பி, அவன் சொன்ன வார்த்தையை நம்பி அவனை ஆசீர்வதிச்சிட்டாரு. அண்ணன் வராரு. நான் இப்பதான் ஆசீர்வதிச்சேன், நான் இப்பதான் ஆசீர்வதிச்சேன். அப்ப அது யாரு? உண்மை வெளியே வருதுங்க.
உண்மை என்ன செய்து வெளியே வருகிறத பார்க்கலாம். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த சம்பவத்தின் மூலமாக என்ன காரியத்தை தாய்மார்கள் கற்றுக்கொள்ள முடியும்? இந்த சம்பவத்தின் மூலமாக தாய்மார்கள் என்ன காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும்? அன்பான தேவ ஜனங்களே, பயமானது சில நேரத்தில் நம்மள மாம்சத்துக்குள்ள வழி நடத்துகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. The fear within you can lead into the path of flesh, can lead into take wrong decision. ஏன் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, என்ன காரியம் நடக்க போகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசனைகள் காண படலாம். அன்பான தேவ ஜனங்களே, இந்த இடத்துல பாருங்க, ரெபேக்காக்கு என்னது என்ன கேட்டா, உங்க அப்பா ஆசீர்வதிக்க போற உன்னோட அண்ணனை. ஒரு புத்திசாலியான அம்மாவா இருந்திருந்தா, ஒரு நல்ல குணமுள்ள அம்மாவா இருந்தா, இது பைபிள் எழுதாது ஒண்ணுங்க, என்ன செஞ்சிருக்கணும்? ஒண்ணு கணவர்கிட்ட போய் பேசியிருக்கணும். அத்தான் நீங்க பெரியவங்கிட்ட சொன்னதை நான் கேட்டேன், நீங்க என்ன செய்யலாம், 2 பேருக்கும் பாதியை பிரிச்சு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருக்கலாமா இல்லையா? வாய்ப்பு இருந்தது. 2வது காரியம், மூத்தவங்க என்ன சொல்லிருக்கலாம், அப்பா உன்னை ஆசீர்வதிக்க போறாரு தானேயா, தம்பிக்கு அதுல கொஞ்சம் கொடுயா சொல்லிருக்கலாம் தானே? சொல்லிருக்கலாமா? சொல்லிருக்க கூடாதுங்க, சொல்லி இருக்கலாம். ஆனா அவங்க என்ன செய்யல, அதை செய்யல. என்ன எங்க போயிருச்சு? எல்லாமே மூத்த மகனுக்கு போக போது, இளையவனுக்கு ஒண்ணு கிடைக்காம போகுது. அதனால என்ன பண்ணு, நான் சொல்ற மாதிரி நீ செய்யின்னு சொல்லிட்டு அவனை தவறாக வழி நடத்தினத பார்க்கலாம். பெரும்பாலும் இந்த இடத்துல பாருங்க, நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த கதைக்கு போக ஆசைப்படுறேன். என்ன கதை தெரியுமா? அந்த மேய்ப்பர் மந்தை, அந்த மந்தை பாருங்க, அந்த ஒரு ஆடு, கடைசியா இருந்த ஒரு ஆடு என்ன வந்துருச்சு? ஏன் கடைசி நேரத்தில் வாயை திறக்கணும்? பயம். ஆரம்பத்திலே வாயை திறந்திருக்கலாம், உண்மையை சொல்லி இருக்கலாம். ஆனா அந்த ஆடு செய்யலைங்க, அந்த ஆடு செய்யல. ஆனா ஏன் கடைசி நேரத்தில் அது சொன்னுச்சு? அதோடைய உயிருக்கு வந்ததுனாலதான் அது தன்னை குறித்து யோசிக்குது இல்ல. இன்னைக்கு சில நேரத்தில் நமக்கு சூழ்நிலை வரும்பொழுதுதான் நம்ம யோசிக்கிறோம்ல. நமக்கு ஏதாவது ஒன்று வரும்பொழுதுதான் உலகத்திலே இதுதான் பெரிய காரியமாயிரும். பிரியமான தாய்மார்களே, நீங்களும் நானும் நம்ம எல்லாருமே பாருங்க, பயத்துல வாழ்ந்து கொண்டு இருந்தோம் என்றால் நம்மளால சரியான முடிவு எடுக்க முடியாது. பயம் நம்மளை பாவம் செய்ய வைக்கும். பயம் நமக்கு தவறான வழிமுறைக்குள்ள கொண்டு போகும். இது நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ரெபேக்கா ஒரு சுயநலவாதியான கூட நடந்துக்கிறான்னு சொல்லலாம். ஆண்டவர் அதை விரும்புவாராங்க? விரும்ப மாட்டாருங்க. அன்பான தாய்மார்களே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில பயம் இருக்குதா? நீங்களும் நானும் தைரியம் கொள்ள வேண்டுங்க. நீங்கள் நானும் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை மேற்கொள்ளணும். நம்ம அந்த கதையில கேட்ட காரியத்தின் மூலமாக இன்னைக்கு இந்த பயத்தை மேற்கொள்ளுகிறது மூலமாக குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். அந்த மந்தையை போல, அந்த அந்த கதையில சொன்ன அந்த ஆடை போல நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசுவோம் என்றால், நம்ம ஆண்டவர் வழிமுறைகளை கையாண்டு நம்ம போவோம் என்றால், இந்த காரியத்தில் என்ன நடக்குங்க? பயத்தை மேற்கொள்ள முடியும். பயத்தை நீங்கள் நானும் என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடிகிற ஒரு காரியமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. அவரை பிடித்துக் கொள்ளுங்க, ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க, அவருடைய வழிமுறைகளை பிடித்துக் கொள்ளுங்க, அவர் கற்றுக் கொடுக்கிற காரியத்தை பிடித்துக் கொள்ளுங்க, அவரை நம்புங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா பயமான காரியத்தையும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரோடு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. எல்லா பயமான சூழ்நிலைகளை, உங்களை பயத்துக்குள்ள வழி நடத்துகிற காரியத்தை ஆண்டவரோட காரியத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவர் மாத்துவார். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறவர் அவராக இருக்கிறார். நம் அனைவரும் எழுந்து நிற்போமாக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா?
அன்பான தாய்மார்களே, உங்க வாழ்க்கையில எந்த காரியங்கள் ரொம்ப உங்களை பயத்தை கொண்டு வருகிறது? எந்த சூழ்நிலை உங்களை வாழ்க்கையில பயத்தினால நம்ம போய் கொண்டு இருக்கிறீங்க? அந்த காரியத்தை ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போமா? பயத்தை உண்டு பண்ணுகிற எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுப்போமா? இந்த இயேசுவை நம்பி வாங்க, இயேசுவை நம்பி வாங்க. ஆண்டவர் மாற்றங்களை கொண்டு வருவார். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுமா மறுபடியும், நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. Psalms 27 verse 8 says, "You have said, seek my face. My heart says to you, your face, Lord, do I seek." ஆண்டவருடைய முகத்தை தேடி, ஆண்டவரை நாம் தேடி, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பயங்களையும் எடுத்து போட்டு நாம் தேவனிடத்தில் இந்த தைரியத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஒவ்வொரு தாய்மார்களும் ஆண்டவரை அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரை ஒவ்வொரு தாய்மார்களும் இந்த சங்கீதம் 27:8 பிரகாரம் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா அப்பா, இந்த தாய்மையை கர்த்தாவை தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கொடுத்த இந்த அழைப்பின் பிரகாரம் கர்த்தா தொடர்ந்து அப்பா இன்னும் முன்னோக்கி போக இவர்களை பலப்படுத்துங்க. அப்பா, உங்களை தேடுகிறது மூலமாக ஆண்டவர் இவர்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு முப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.